ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தனிஷா பிரின்சஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் முழு அவதார கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையார் அல்லது விநாயகர் இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலானோரால் வழிபடும் முதன்மை கடவுள் ஆவார். விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதாக காணப்படுகிறது. இவர் கணபதி, ஆனைமுகன் என வேறு பல பெயர்களாலும் அறியப்பெறுகிறார். விநாயகரை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயம் காணாதிபத்தியம் சமஸ்கிருதம் எனப்படுகிறது. இந்த காணாதிபத்தியம் பின்பு சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்தது. வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைப்பார்கள். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானைமுகன் என்றும் அழைக்கப்பெறுகிறார். இந்து மதத்தினுள் உள்வாங்கப்பட்ட சமயமான காணாதிபத்தியம் என்னும் பிரிவு விநாயகரை மையப்படுத்திய சமயம். இந்துக்களின் புராணங்களில் விநாயகர் மற்றைய இந்து கடவுள்களான சிவன், பார்வதி ஆகியோரின் பிள்ளையாகவும், முருகன் எனும் கடவுளின் அண்ணனாகவும் கூறப்படுகிறார். இக்கடவுளின் வாகனம் மூஞ்சூறு. கணேச புராணம் கிருத, திரேதா, துவாபர, கலி ஆகிய 4 யுகங்களிலும் 4 அவதாரங்களாக அவதரிப்பதாக கூறுகின்றது. கிருதயுகம் காசிய முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். கிருதயுகம் அவதாரத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாகடர். திரேதாயுகம் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம். துவாபர யுகம் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷி மற்றும் பராசர மகரிஷியின் தேவி வத்சலாவால் சிறப்பாக வளர்க்கப்பட்டார். கலியுகம் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்ம செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களையும் போக்கியும் வருவதாக கணேசன் புராணம் குறிப்பிடுகின்றது. அவரது பிறப்பு பற்றி காண்போம் வாருங்கள். விநாயகர் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவமகா புராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தான். அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேட்குமாறு கூறுகிறார். அதற்கு கஜாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெறுகிறான். இதை அறிந்து கலக்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கோரினார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துபவர்கள் போன்று உருவம் கொண்டு கஜாசுரனின் அரண்மனைக்கு வந்தனர். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த கஜாசுரன் அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களிக்கிறான். அதற்கு நந்தி அவனிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்கிறார். கஜாசுரனும் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தான். அவன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்திக்கொண்டு கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் வருகிறார். சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி அவரை வரவேற்கும் முன்பு தயாராக நினைத்தார். ஆனால் அப்போது நந்தி இல்லாததால்
அங்கு வாயிற்காவலர் யாரும் இருக்கவில்லை. எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனைச் செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கின்றார். பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் திருசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு நடந்ததை அறிந்து கோபம் கொண்ட பார்வதி பிரபஞ்சத்தையே அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பார்வதி விநாயகரை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் மற்றும் விநாயகரையே அனைவரும் முழுமுதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்று 2 நிபந்தனைகளை விதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கஜாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தனர். அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர். பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவனுக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்னும் பெயரை வழங்கினார். தமிழகத்தில் விநாயகர் வழிபாட்டு வரலாறு. சிறு தொண்டர் என்னும் பரஞ்சோதியார் நரசிம்மவர்ம பல்லவனின் படைத்தலைவராக படையுடன் சென்று சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தொன்னக்கரை துகளாக்கி அங்கிருந்து கணபதியை கொண்டு வந்து தாம் வழிபட்ட திருச்செங்காட்டங்குடியில் நிறுவினார். இவருக்கு வாதாபி கணபதி என்று பெயர். திருவுருவ விளக்கம். திருவடி ஆன்மாவை பொருந்தி நின்று மல கண்ம மாயைகளை தொழிற்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக இருக்கின்றன. பெருவயிறு ஆகாசம் எல்லா பொருள்களும் தன்னகத்து ஒடுங்கவும் உண்டாகவும் இடந்தந்து இருப்பது போல பெருவயிறாகிய ஆகாசமும் எல்லா உலங்களும் உயிர்களும் தம்முள் அடங்கியிருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்றது. 5 கரங்கள். பிள்ளையாரின் ஒரு கை பாசத்தை ஏந்தியுள்ளது. அது படைத்தலை குறிக்கிறது. எனவே இவரே பிரம்மாவாகிறார். தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது. எனவே இவரே மகாவிஷ்ணுவாகிறார். துதிக்கை அனுக்கிரகம் செய்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கிறது. எனவே இவர் ருத்ரர் ஆகிறார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கிறது. எனவே இவரே சர்வ சக்தி படைத்த பரமேஸ்வரனாகவும் இருக்கிறார். கொம்புகள். மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது கொம்பையே ஒடித்தது வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகின்றது. தாழ்செவி. விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது. விநாயகர் மூர்த்தங்கள். பொதுவாக யானை முகமும் மனித உடலுமாக காட்சியளிக்கும் விநாயகர் பல்வேறு வடிவங்களிலும் கோயில்களில் காட்சியளிக்கின்றார். நரமுக விநாயகர் மனித முகத்துடன் காட்சியளிப்பவர். சிதலப்பதி முத்தீஸ்வரர் கோயிலில் உள்ள விநாயகர் தும்பிக்கையின்றி மனித உருவில் உள்ளார். நடன கணபதி. நர்த்தன கணபதி நடனமாடும் விநாயகர். சித்தி புத்தி கணபதி மனைவிகளான சித்தி மற்றும் புத்தி ஆகியோருடன் காட்சியளிப்பவர். விநாயகர் சதுர்த்தி. 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி
இக்கடவுளுக்கான விழாக்களுள் முக்கியமானதாகும். துர்வா கணபதி விரதம் துர்வாயுக்மம் எனும் சொல்லானது அருகம்புல்லை குறிப்பதாகும். விநாயகருக்கு விரதமிருந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் மாலையிடுவதும் இந்நாளில் செய்யப்படுகிறது. விநாயகர் அகவல். ஔவையார் விநாயகர் மேல் பாடிய அகவல் சீதக்கலைய செந்தாமரை எனத் தொடங்கும் விநாயகர் அகவல். விநாயகர் அகவலை தினமும் பாராயணம் செய்து வருவோருக்கு தீவினை நெருங்காது, நல்லதே நடக்கும் என்பது தொன்நம்பிக்கை. தமிழ்நாட்டின் சிறப்பு. தமிழ்நாட்டின் சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில்கள் இருப்பதே ஆகும். கோயில் என்று பெயர் வைத்து கூரையும் விமானமும் போட்டு கட்டடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, தெருமுனை என வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் ஒரே சுவாமி பிள்ளையார்தான். ரூபாய் நோட்டில் விநாயகர். இந்தோனேஷியா நாட்டின் ருப்யா நோட்டில் விநாயகர் பெருமானின் திருவுருவம் உள்ளது. நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு முதலில் பிள்ளையார் கடவுளை வணங்கிவிட்டு தான் செய்வோம். விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதாக காணப்படுகிறது. அனைவருக்கும் விநாயகர் என்றாலே மிகவும் பிடித்த கடவுளாகும். இந்துக்கள் பெரும்பாலும் முழு முதல் கடவுளாக வணங்கி வழிபாடு செய்வது விநாயகரைத்தான். இந்த பதிவில் விநாயகர் உருவான கதை சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. விநாயகர் அவதரித்த திதியினையே விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறப்படுகிறது. விநாயகர் சிலைகளை ஏன் ஆற்றில் கரைக்கிறோம் என்று தெரியுமா? முதற் கடவுளான விநாயகர் வினை தீர்ப்பவர். விநாயகர் அனைவராலும் போற்றப்படும் கடவுள். விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது. விநாயகர் பெயர் காரணம். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. கணபதி. கா என்பது ஞானத்தை குறிக்கிறது. நா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது. விநாயகர் வடிவ விளக்கம். யானைத்தலை, கழுத்துக்கு கீழே மனித உடல், மிக பெரிய வயிறு, இடது பக்கம் நீண்ட தந்தம், வலது பக்கம் சிறிய தந்தம் ஆகியவை உள்ளன. நீண்ட தந்தம் ஆண் தன்மையையும் சிறிய தந்தம் பெண் தன்மையையும் குறிக்கும். அதாவது ஆண் பெண் ஜீவராசிகள் அவருள் அடக்கம். பெரும் வயிற்றை கொண்டதால் பூதர்களை உள்ளடக்கியவர். அவரே அனைத்தும் என்பதே இந்த தத்துவம். விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மணையை வைக்க வேண்டும். அதன் மேல் கோலம் போட்டு ஒரு தலைவாழை இலையை வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருக்க வேண்டும். இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும். பத்ர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருக்கம் பூ மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லி என 21 பூக்கள் வகைகளையும் 21 வகை பழங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை செய்வது சிறப்பு. விநாயகரை பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு விநாயகர் பாடல்கள் பாடலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் எள்ளுருண்டை, பாயாசம், வடை என்னும் நெய்வேத்தியம் செய்யலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் என்று ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நெய்வேத்தியம் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று மேற்கொள்ளும் விரதம். காலையிலிருந்து உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம்.
விரதத்துக்கு பிறகு விநாயகரை கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ கொண்டு போய் கரைக்க வேண்டும். சரி, விநாயகர் சிலைகளை ஏன் ஆற்றில் கரைக்கிறோம்? ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணல்களை கரைத்து கொண்டு போயிருக்கும். அதனால் அங்கே நீர் நிலத்தில் இறங்காமல் ஓடி கடலை அடையும். ஆனால் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் இறங்கும். அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைக்க செய்தார்கள் நம் முன்னோர்கள். ஈர களிமண் சீக்கிரம் கரைந்து நீரின் வேகத்தோடு சென்றுவிடும். சற்று காய்ந்த களிமண் அதே இடத்தில் படிந்துவிடும். இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் என்பதற்காக விநாயகரை நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. இப்பொழுது விநாயகர் வாகனம் பற்றி காண்போம் வாருங்கள். விநாயகர் என்றால் நமது ஞாபகத்திற்கு முதலில் வருவது விநாயகரின் வாகனமான எலிதான். பொதுவாக குண்டாக இருப்பவரை பிள்ளையார் என்று பலரும் கேலி செய்வது வழக்கம். அப்படி கொழுக்கென்று இருக்கும் பிள்ளையார் எதற்காக சின்னஞ்சிறு எலியில் மேல் பயணம் செய்கிறார் என்று தெரியுமா? விநாயகரின் வாகனம் என்று அனைவராலும் அறியப்படுவது எலி மட்டுமே. ஆனால் விநாயகர் எலியை மட்டும் வாகனமாக பயன்படுத்துவதில்லை. ஆரம்ப காலங்களில் விநாயகருக்கென்று தனியாக வாகனம் எதுவும் வர்ணிக்கப்படவில்லை. முத்கல பூர்ணா என்ற இந்து நூலில் விநாயகரின் 8 அவதாரங்களை கூறியிருப்பர். அதில் 5 அவதாரங்களில் விநாயகர் எலியையே வாகனமாக பயன்படுத்துவார். வக்ரதுண்டா என்ற அவதாரத்தில் சிங்கத்தையும், விகட அவதாரத்தில் மயிலையும், விக்னராஜா அவதாரத்தில் புனிதமான பாம்பையும் வாகனமாக பயன்படுத்துவார். அதேபோல் கணேஷ பூர்ணா என்ற இந்து நூலில் விநாயகர் எலி, சிங்கம், மயில் மற்றும் குதிரை ஆகியவற்றை வாகனங்களாக பயன்படுத்துவதாகவும், ஜெயின் மத நம்பிக்கைகளின் விநாயகர் எலி, யானை, ஆமை, ஆடு மற்றும் மயில் ஆகியவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. விநாயகர் மற்றும் அவரது சகோதரர் கார்த்திகேயனுக்கும் இடையே ஒரு நாள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரில் சிறந்தவர் யார் என்று தீர்மானிக்க பிரபஞ்சத்தினை முதலில் யார் சுற்றி வருவது என்பது போட்டியாகும். போட்டி ஆரம்பித்தவுடன் கார்த்திகேயன் தனது மயில் வாகனத்தின் மீது ஏறி சவாரி செய்தார். அது அவருக்கு மிக எளிது. விநாயகர் சவாரி செய்வதற்கு வாகனம் எதுவும் இல்லாததால் அவரது தந்தை சிவனிடம் சென்று தனக்கு ஒரு வாகனத்தை வழங்கவும் ஒரு நியாயமான விளையாட்டை உருவாக்கவும் கேட்டார். உடனே சிவபெருமான் ஒரு எலியை வாகனமாக கொடுத்தார். எலி மீதேறி இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வந்த கார்த்திகேயனை வெற்றி கொள்வது கடினம் என்பதை அறிந்த கணேசன் புத்திசாலித்தனமாக யோசித்தார். பெற்றோர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிரபஞ்சம் என்பதால் பெற்றோர்களை ஒரு சுற்றி வந்தால் அது நிச்சயமாக பிரபஞ்சத்தை சுற்றி வந்ததாகவே அர்த்தம் என்பதை உணர்ந்து அவ்வாறே தன் எலி வாகனத்தோடு செய்து முடித்தார் விநாயகர். தன் எலி வாகனத்தோடு அந்த போட்டியில் வெற்றியும் பெற்றார். கணபதியின் ஒரு தந்தம் உடைந்தது ஏன்? விநாயகர் ஒரு யானை தலையை கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஒரு தந்தம் உடைந்துவிட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படி? பார்ப்போம் வாருங்கள். ஒரு முறை கணேசன் ஒரு காவலாளியாக கைலாயத்தில் நின்று கொண்டிருந்தார். சிவபெருமானை பார்க்க போர் வீரன் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் வந்தார். பரசுராமர் விஷ்ணுவின் வடிவமும் மற்றும் அவரது உயர்ந்த கோபகுண நலங்களுக்காகவும் அறியப்படுபவர். கணேசன் அவரை உள்ளே வர அனுமதிக்காத போது இறைவன் பரசுராமர் தனது கோடாரியை அவர் மீது எறிந்தார். அந்த கோடாரியை பரசுராமருக்கு வழங்கியது தன் தந்தை சிவபெருமான் என்பது விநாயகருக்கு தெரிந்திருந்ததால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்.
எனவே அந்த கோடாரி அவரின் தந்தத்தை உடைத்துவிட்டது. இப்படி விநாயகர் செய்தது பரசுராமரின் கோபத்தை தணிக்கவே ஆகும். அதன் பிறகு பரசுராமர் கோபம் தணிந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். கணபதியின் குடும்பம். விநாயகருக்கு ரித்தி மற்றும் சித்தி என்று 2 மனைவிகள் உள்ளதாக நம்பப்படுகிறது. ரித்தி என்பது செழிப்பு, சித்தி என்பது வெற்றி. சுப் மற்றும் லப் என்று அவருக்கு 2 மகன்களும் உண்டு. மங்களம் என்று பொருள்படும் சுப் ரித்தி மற்றும் கணபதியின் மகன் என்று நம்பப்படுகிறார். அதே நேரத்தில் லப் சித்தியின் மற்றும் கணேசனின் மகனாகவும் நம்பப்படுகிறார். அதனால்தான் அவர் செழிப்பு, வெற்றி, நற்செய்தி மற்றும் அனைவருக்கும் லாபம் என்ற அனைத்தையும் ஒரு சேர வழங்குபவர் என்று கூறப்படுகிறது. எனவேதான் ஒவ்வொரு பணி மற்றும் நிகழ்வின் ஆரம்பத்தில் நாம் விநாயகரை வழிபட்டு வேண்டி அழைக்கிறோம். புத்த மதத்திலுள்ள மகாயான பிரிவில் ஒரு தெய்வமாக விநாயகர் கருதப்படும் பெருமையும் கொண்டவர். அவர் அங்கு நடனமாடும் தெய்வமாக காணப்படுகிறார். பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது ஏன் தெரியுமா? சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி செய்யவிருக்கும் செயலுக்கு ஏற்படும் தடைகளை இந்த சிதறு தேங்காய் உடைந்து சிதறுவது போல் என்னை விட்டு சிதறி ஓட வேண்டும் என்று விநாயகரை வழிபட வேண்டும். பொதுவாக முக்கியமான விஷயங்கள் எதையாவது செய்யும் நாளன்று நேரம் சரியில்லை என்றால் சிதறு காய் உடைப்பது நல்லது. சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி அருள வேண்டும். செய்யவிருக்கும் செயலுக்கு பக்கத்துணையாக இருந்து அருள் பாலிக்க வேண்டும். அந்த செயலுக்கு குறுக்கே நிற்கும் தடைகள் அனைத்தையும் இந்த சிதறுகாய் உடைந்து சிதறுவது போல என்னை விட்டு சிதறி ஓட வேண்டும் என்று விநாயகரை வழிபட வேண்டும் என்பார்கள். நாம் எதையாவது செய்யும் நாள் நேரம் சரியில்லை என்றால் சிதறுகாய் உடைப்பது நல்லது. வெளியூர் பயணம் செய்யும்போது, பத்திரம் பதிவு செய்வது, கல்யாண வேலைகளை தொடங்குவதற்கு முன்னதாக, பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் முதலான விசேஷ நாட்கள், சரியான முடிவை எடுக்க சிரமப்பட்டு தவிக்கும் தருணம் என வாழ்வின் முக்கியமான வேலைகளில் சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் காரிய தடையும் இருக்காது, வேண்டிய காரியமும் வெற்றியடையும். சிதறு தேங்காய் எப்படி உடைக்க வேண்டும்? தேங்காயின் நாரை முழுவதுமாக நீக்கி உடைக்க வேண்டும். தேங்காய் முற்றி இருக்க வேண்டும். தேங்காய் சில்லு சில்லாக உடைந்து சிதறும்படி உடைக்க வேண்டும். தேங்காய் உடைந்து சிதறுவதை பொறுத்து காரியம் சித்தி பெறும் என்பார்கள். தேங்காய் சரியாக உடையவில்லை என்றால் மீண்டும் வேறு தேங்காய் உடைக்கவும். விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவது ஏன்? விஷ்ணு பகவான் காத்தல் தொழில் புரிய வேண்டி அதற்காக சில ஆயுதங்களை பெற்றார். அதில் ஒன்றுதான் சக்ராயுதம். அவர் அச்சக்கரத்தை ஒரு போரில் ததீசு என்ற முனிவர் மேல் ஏவ அது சக்தி இழந்து திரும்பி வந்துவிட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு பகவான் வேறு ஒரு வலிமையான ஆயுதம் வாங்குவதற்காக சிவனை வழிபட சென்றார். அப்போது வாசலில் இருந்த விநாயகர் பெருமானை வணங்காமல் விஷ்ணு உள்ளே சென்று விட்டார். இதனால் விஷ்ணு பகவான் மீது விநாயகருக்கு கோபம் வந்தது. இதை அறியாத விஷ்ணு பகவான் சிவபெருமானை போற்றி வணங்கி 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானின் 1000 திருநாமங்களாகிய சரஸ்வர நாமம் கூறி ஒவ்வொரு மலராக அர்ச்சனை செய்தார். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் தம் கால் நகங்களால் உருவாக்கியிருந்த சுதர்சனம் எனும் சக்கர படைப்பை விஷ்ணு பகவானுக்கு கொடுத்தார். விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தை வாங்கி கொண்டு வரும்போது வாயிலில் இருந்த விநாயக பெருமான் வழிமறித்தார். விஷ்ணு பகவான் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை பிடுங்கி தம் வாயில் போட்டு கொண்டார். அதனை கண்டு அதிர்ந்த விஷ்ணு பகவான் தாம் விநாயக பெருமானை வணங்காது சென்றது தவறுதான் என்பதை உணர்ந்தார். அவரை வணங்கி தமது 4 திருக்கரங்களாலும் 2 காதுகளையும் பற்றி கொண்டு பலமுறை உட்கார்ந்து எழுந்து தோற்பி கர்ணமிட்டார்.
இந்த செயல் பார்க்க மிகவும் நகைச்சுவையாக இருந்ததால் விநாயகர் தம் கோபம் மறைந்து விழுந்து விழுந்து சிரித்தார். அப்போது அவர் வாயில் இருந்த சுதர்சன சக்கரம் வெளியில் விழுந்தது. அதனை எடுத்து விநாயகப் பெருமானிடம் வணங்கி ஆசி பெற்றார் விஷ்ணு பகவான். இந்த கணபதி விகட சக்கர விநாயகர் என போற்றப்படுகிறார். இவர் காஞ்சிபுரம் கோவிலில் வீற்றிருந்து அருளாட்சி செய்கிறார். இப்படி தோப்பு கரணம் போட்டால் விநாயகர் மகிழ்ந்து அருள் புரிவார் என்பதாலேயே இச்செயல் நடைமுறைக்கு வந்தது. அதனால்தான் பலரும் தோற்பிகரணம் இட்டு விநாயகரை வழிபட்டு கொண்டு வருகின்றனர். முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவான வரலாற்றினையும் 4 யுகத்திலும் விநாயகர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு, அவருடைய மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் பற்றியும், விநாயகருக்கு ஏன் சிதர் தேங்காய் உடைக்கிறோம் மற்றும் ஏன் தோற்பிகரணம் இடுறோம், இது போன்ற பல விநாயகருடைய வரலாற்று கதைகளை இந்த ஒரே வீடியோவில் அனைத்து வரலாற்று கதையையும் கண்டீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயே மிக பழமையான விநாயகர் கோயில் முதலில் எங்கு தோன்றியது? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். இந்த கோவில்தான் முதன்முறையாக தோன்றிய கோவில். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இந்தியாவிலுள்ள தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது. இந்த பழமையான குடைவரக் கோயில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமம் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோவில் குடைய பெற்றுள்ளது. இக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார். மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. ஆகம கல்வெட்டுகளில் எழுதியுள்ளபடி இக்கோயில் பொ.உ. 1091 மற்றும் 1238 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. இந்த வீடியோவை முழுமையாக கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. இது போன்ற பல வீடியோக்களை காண்பதற்காக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். நாம் எல்லா வருடமும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். அவருடைய வரலாற்றை கண்டு நீங்களும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி ஏன் அவரை ஆற்றில் கரைக்கின்றோம் என்ற புராண கதையையும் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இனி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருக்கும் ரொம்பவும் நன்றி. கண்டிப்பாக தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க.